அந்த இடத்துல போயிட்டு சீட்டெல்லாம் ஆடுவாங்க. அந்த இடத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அதுல ஒரு பாட்டி சொல்றாங்க, "கண்டிப்பா ரோஸ் இவ்ளோ தூரம்லாம் போமாட்டா. அவ நல்ல பொண்ணு தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த மாரி லெட்டர் வந்து இவ எழுதியிருக்க மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த ஒரு பாவம் அந்த பொண்ணுக்கு 3 பவுன் காசு இல்லாதனால இந்த பொண்ணு அவ்ளோ மோசமான ஜெயில்ல இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அத வந்து ஈடித் கேட்டுட்டு ஒரு மாரி அப்படி மூஞ்சி வச்சுக்கிறாங்க. என்னடா இது? இவங்கள பத்தி இப்படி நல்லபடியா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபேஸ் வச்சுக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, "நீ கண்டிப்பா மன்னிச்சு விட்டுரு." அப்படின்னோனே, "கண்டிப்பா நான் வந்து பைபிள்லாம் படிக்கிறேன். அதனால நான் வந்து தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுருவேன்ற" மாரி ரொம்ப பெருமிதமா பேசிட்டு இருக்காங்க ஈடித். ரோஸ் வந்து ஜெயில்ல படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்து, "வா உனக்கு பெயில் கிடைச்சிருச்சுன்னு" கூட்டிட்டு போயிறாங்க. பெயிலா? யார் எனக்கு அவ்ளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈடித்தோட ஃப்ரெண்ட்ஸ் 2 இருப்பாங்கல்ல, அவங்க தான். அவங்கள்ல ஒருத்தவங்க வந்து பன்னி வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பன்னிய வித்துட்டு அந்த காச குடுத்துருப்பாங்க. "நீ எனக்காக பன்னி வித்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ச்சே ச்சே அதுவே வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தது. ஆனா யார்ட்டயும் சொல்லிடாத. நான் ஏமாத்தி வித்துட்டேன்." அப்படின்ற மாதிரி. அவங்க இருந்தாலுமே வந்து ரோஸுக்காக காசு செலவு பண்ணி பெயில் எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரோஸ் கூட சேர்ந்துட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இத வந்து அந்த நான்சி இருக்கா இல்லையா? அவ வந்து வெளில உட்காந்துட்டு நல்லா சிகரெட்